என்னப்பா இந்த கார்ல போகணும்னு ஆசையா? இல்லைங்க இல்லைங்க. இல்லை பரவாயில்ல ஏர். என்ன கார் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. பாரு சில்லு வருங்களா? பாருங்க. அப்படி நல்லா சில்லு வருதுங்க. வெளியில இருக்க சத்தம்லாம் ஒண்ணுமே கேட்கலீங்க. உள்ள இருக்க சத்தம் கூட வெளியில கேட்காது. உள்ள சத்தம் கேட்காதுங்களா? கேட்கவே கேட்காது. கத்துனாலும் கேட்காதுங்களா? கத்துனாலும் கேட்காது. ஐயோ சூப்பருங்க சூப்பருங்க. அப்பா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயோ ஏங்க யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. லூசு நீதான் சொன்ன கத்துனா வெளிய கேட்காதுன்னு. காட்டு குத்திரும் நம்ம. காட்டு இல்ல அந்த மோரத்துக்கு மலை 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 தோடு 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 தோடு. உன்னையெல்லாம் கட்டினா சுத்த வேஸ்ட். உன்னை கட்டுறதுக்கு ஒரு கழுதை கட்டிருந்தா கூட ஆகும். அதாவது பொதி சமக்கிறதுக்காக அது ஆயிருக்கும். நீ எல்லாம் சுத்த வேஸ்ட். நெருங்கின சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. இருக்கிற கொஞ்சம் கடனை முடிக்கிறோம். 2 வருஷத்துல ஊர்ல போய் செட்டில் ஆகிறோம். எப்படியா 2 வருஷத்துல கடனை அடைச்சு விட்டு ஊர்ல போய் செட்டில் ஆகிறோம்டா. இருக்கிற கொஞ்சம் கடனை அடைப்போம். 2 வருஷத்துல ஊர்ல போய் செட்டில் ஆயிரும். இருக்கிற கொஞ்சம் கடனை அடைப்போம். 2 வருஷத்துல போய் ஊர்ல செட்டில் ஆயிருப்போம். டீயில் சுவையில்லை, இந்த டீயில் மனம் இல்லை, இந்த டீயில் திடமில்லை, இது டீயே இல்லை, டீ கிளாஸ் கழுவுன தண்ணி. லீவ்ல எப்பாலும் ஊருக்கு கிளம்பும்போது கௌசியை கூட்டிட்டு போவேன். போகும்போது முதல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போவோம். போகும்போது அவன் மைண்ட்ல ஒரு பாட்டு ஓடும். அது எனக்கு மட்டும் கேட்கும். அந்த பாட்டை நீங்களும் கேளுங்க. அங்க ஒரு 2-3 நாள் இருந்துட்டு கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுவேன். அப்ப அவன் மைண்ட்ல ஒரு பாட்டு பாடும் பாருங்க. நீங்களே கேட்டு பாருங்க. உங்க வீட்டுல இப்படிதான் நடக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவ. அங்க பாரு, பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய மனசு பாரு அவங்களுக்கு. நீ வேறம்மா, அந்த ஆள் ஒண்ணு வல்லெல்லாம் கிடையாது. அந்த கிழவி அவங்க அம்மா தான். அது வந்து குளத்து வேலைக்கு போற காசு, முதியோர் உதவி தொகையில வர்ற காசு எல்லாம் இந்த ஆளு புடுங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவான். குடிச்சிட்டு மாசத்துக்கு 500 ரூபாய் கொண்டு வந்து பாவம் கொடுத்து போவேன். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. இந்த வண்டி தள்ளி போயிட்டு இருக்காருங்க இல்லையா, இந்த ஐயா தான் நான் சந்தோஷப்படுத்திய 100வது மனிதர். பெட்ரோல் இருக்கு தரேன். இருக்கு தரேன். கடவுள் அருளால நிறைய பேர் அன்னதானம் பண்றாங்க, ரத்த தானம் பண்றாங்க. நான் சின்னதாக ஆரம்பிச்சு இப்ப பெட்ரோல் தானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து நான் கொடுக்குற 100வது மனிதர். அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். ஆமா ஆமா. ஊற்றிங்க ஊற்றிங்கப்பா. அப்போ ஊற்றிங்கப்பா. அப்புறம் அடியில் நினைச்சுனானு பண்ணுவீங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் நான் நிறைய பேருக்கு பெட்ரோல் கொடுத்துருக்கேன். மலையில் நனைஞ்சிட்டு போவாங்க, வண்டி நிறையா லோடோடு போவாங்க, குழந்தைகளை வச்சுட்டு தள்ளிட்டு போவாங்க. நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்குலாம் கொடுத்து பழகி ரொம்ப சந்தோஷமாக போகிறது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து உங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துறது ஒரு விதமான போதை. அதை சொன்னால் புரியாது, மற்றவங்களுக்கு கொடுத்து அனுபவிச்சா தான் அதை பற்றி தெரியும்.
இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. ஐயோ சத்து முத்தா இருக்கு, மெயின் ரோடு எங்கடா இருக்கு ஐயா? அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. ஐயோ ஊர் ஒண்ணு கூடிட்டாங்கப்பா, அவங்க எல்லா பக்கமும் அரசாங்கப்பா. ரெண்டாயிரத்தி 16ஆம் வருஷம் இதே நாள் எங்களோட கல்யாண நாள் திருவரங்குளம் கோயிலில் நடந்துச்சு. இன்றைக்கும் கல்யாண நாளுக்கு நாங்கள் எல்லாமே குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையிலேருந்து நேற்றுலேருந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி விசேஷமான நாள் வேறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயிலில் தேர் ஊர்வலம் வந்துருந்துச்சு நேற்று, எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். கடையில வாங்குறோம், இது அப்படியே சாப்பிட முடியாது. இதுல மிக்ஸ் பண்றதுக்கு 2 லிட்டர் தண்ணி வாங்கணும். தண்ணி விக்கிறவங்க குடும்பம் பிழைக்குது. ஒன்னொன்னா நம்பர் விட்டுக்கிட்டு வா. 1 4 கப்பு வாங்கணும், கப்பு விக்கிற குடும்பம் பிழைக்குது. 2 ஒரு கலரை கலந்து அடிச்சா தான் மூக்குல நெடி ஏறாம சுண்டாம குடிக்கலாம். 3 ஒரு உப்பு கறி வாங்கணும். 4 ஒரு சுண்டல் வாங்கணும். 5 இடையில ஒரு ஃபில்டர் இழுத்து விட்டாதான் சரக்கு ஒழுங்கா உள்ள இறங்கும். 6 ஊறுகாயை தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில வராம இருக்கும். 7 இதை குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போட்டா ஒருத்தன் 10 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி திம்பான். 8 இப்போ நகையால எத்தனை குடும்பம் பிழைச்சிச்சு? ஒரு குடும்பம். என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிழைக்குது? 8 குடும்பம். நான் பெரியாளா நீ பெரியாளா? ஏங்க இங்க பாருங்க, இந்தியால ஆண்கள் 65% பேர் வந்து மனைவி கிட்ட அடி வாங்குறாங்களாம். 65%? அப்ப மீதி 35% அவங்களுக்கு எல்லாம் என்ன கல்யாணமே ஆகலையா? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், ஒருத்தர் இவரை காப்பாத்தணும்.